உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் பலியான நிலையில் வல்லுநர் குழு இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்கலாம். குரு வணக்கம். இந்த வல்லுநர் குழுவில் எந்தெந்த துறையைச் சேர்ந்த நிபுணர்கள்லாம் இடம்பெற்று இருக்காங்க, என்ன மாதிரியான ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க குரு? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலையில் கடந்த 1ஆம் தேதி மண்சரிவு ஏற்பட்டு ஒரு 7 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமில்லாமல் அண்ணாமலையார் மலையின் மீது பல்வேறு இடங்களில், குறிப்பாக ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பக்தர்கள் மலையேறும் வழியான பெரும்பாதை என்று அழைக்கப்படும் முளைப்பால் தீர்த்த வழியிலும் அதாவது மலையின் பாதி பகுதிகள் மற்றும் தீபம் ஏற்றப்படும் இடத்திற்கு கீழே 200 மீட்டர் கீழே மண்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் மேலும் பல புதைக்குழிகள் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் பக்தர்கள் மலை ஏறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவும் அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதனை அடுத்து அதாவது 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்று 2000 பேர் மலையேற அனுமதி என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் அந்த பக்தர்கள் மலையேறும் போது அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா என்பதை ஆய்வு செய்ய ஒரு குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. குறிப்பாக விலங்கியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் சரவணவேல் சாமி தலைமை கொண்ட 8 பேர் குழு தற்போது இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த குழுவில் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இயக்கவியல், மண் இயக்கவியல் மற்றும் அடித்தள பொறியியல் துறை பேராசிரியர் பிரேமலதா, புவியியல் மற்றும் சுரங்கத்துறைக்கு மண்டல கூடுதல் இயக்குனர் ஆறுமுகனையினார், புவியியலாளர்கள் ஜெயபால், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கூடுதல் இயக்குனர் சங்கர்ராமன், லட்சுமிராம், பிரசாத், சுரேஷ்குமார், அருள்முருகன், தமிழரசன் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட குழு தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மற்றும் மலையின் மீது தற்போது ஏறி உள்ளது. மேலும் இவர்களுக்கு துணையாக மருத்துவ குழுவினர், வனத்துறையினர், பாதுகாப்பு மேற்கொள்வதற்காக காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு குழு, ஒரு 50க்கும் மேற்பட்ட குழுவினர் தற்போது மலையின் மீது ஏறி சென்று அந்த மண்சரிவு ஏற்பட்ட, அதாவது குறிப்பாக அண்ணாமலையார் மலையின் மீது பாதி மலையில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தினை ஆய்வு செய்து, மேலும் அந்த கொப்பரையை எடுத்து சென்று மேலே தீபம் ஏற்றுவதற்கு நெய் ஊற்றுவார்கள். அவர்கள் செல்லும் வழியிலும் இந்த மண்சரிவு ஏற்பட்டுள்ளதால் அங்கும் ஆய்வு செய்து பக்தர்கள் மலையின் மீது ஏறுவதற்கு பாதுகாப்பாக உள்ளதா என்பதை இந்த குழு அறிக்கையாக சமர்ப்பிக்கும். இந்த அறிக்கையின் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பித்தவுடன் அதனை இவர்கள் ஆய்வு செய்து அதன் பின்னரே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்களா என்பது தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.